ஹிலாரி கிளின்டன் இந்தியாவில் ஒரு 6 மாத காலம் சுற்றுப்பயணம் பண்ணாங்க. அந்த அம்மா டெல்லியிலேருந்து ராமேஸ்வரம் வரைக்கும் அப்படியே சுற்றுப்பயணத்தை முடிச்சுக்கிட்டு திரும்பி அமெரிக்காவுக்கு புறப்படும் போது ஏர்போர்ட்டில் நிருபர்கள் கேட்டாங்க, இந்தியாவிலே சுற்றி பார்த்தீங்களோ உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு கேட்டாங்க. இங்கே இருக்கிற கட்டடங்கள் பிடித்திருக்கிறதா அல்லது ஒரு வேளை கோவில்கள் பிடித்திருக்கிறதா, என்ன பிடிச்சிருக்குதுன்னு கேட்டாங்க. அந்த அம்மா சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, இந்திய தேசத்தில் அதுவும் தென்னாட்டு பகுதியில் இருக்கிற குடும்பங்கள் எனக்கு மிகவும் பிடித்திருந்ததுன்னு சொன்னாங்க. ஏன் கோயில்கள் பிடிக்கலையா அப்படின்னு கேட்டாங்க. கோயில்கள் பிடிச்சிருக்கு, ஆனால் நான் உலக நாடுகளில் எங்கள் ஊரில் பார்க்காத ஒரு சிறப்பு, தமிழ்நாட்டில் குறிப்பாக குடும்பங்களே கோயில்களாக இருப்பதை நான் பார்த்து பெருமைப்படுகிறேன். நாங்கள் சரி, அப்போ குடும்பமே கோயிலாக இருந்தால் அங்கே சாமி இருக்கணும்ல இல்லையா, வழிபாடு இருக்கணும்ல. அதனால்தான் நம்ம பெரியவங்க என்ன சொன்னாங்க, தாயிற் சிறந்த கோவில் இல்லைன்னாங்க, தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லைன்னாங்க. அப்போ மந்திரமும் இருக்குது, கோயில் கர்ப்ப கிரகத்தை பெற்றிருக்கிற தாயும் இருக்கிறாள். ஏன்னா ஒரு பையனையோ ஒரு பெண்ணையோ உலகத்துக்கு உருவாக்கி தரணும்னா 2 இடம், ஒன்று கருவறை, இன்னொன்று வகுப்பறை. 2 இடத்துலையும் ஒன்று மனித பயிற்சி, இன்னொன்று உலக பயிற்சி, 2 இருக்குது. அப்போ அது 2யுமே சரியாக இருக்கணும். அதனால்தான் நம்ம நாட்டில் ஒரு பொன்மொழி உண்டு, மாதா பிதா குரு தெய்வம். மாதாவும் பிதாவும் குருவும் சரியான வழிகாட்டுகிற இடத்தில் இருந்து சரியாக அமைந்து விட்டால் வளர்கிற பிள்ளைகள் வரலாறு படைப்பார்கள் என்பதற்கு அற்புதமான ஒரு பொன்மொழியை உலகுக்கு தந்த குடும்ப வாழ்க்கையை உடையது நம்ம தேசத்தினுடைய வாழ்க்கை.